வணக்கம். கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக இன்று நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கும் எங்களின் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கோவை மாவட்டத்தில் டிப்பர் லாரி உரிமையாளர்களின் ஒருங்கிணைந்த சங்கமானது இன்று காலை அதிகாலை 6 மணி முதல் வருகின்ற வியாழக்கிழமை அதிகாலை 6 மணி வரை எங்களின் தொழில் சம்பந்தமான சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள வேலை நிறுத்தமானது தொடங்கி இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் திருப்பூர் மாவட்டம் டிப்பர் லாரி உரிமையாளர்களும் எங்களின் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கொடுத்து இன்று அவர்களின் டிப்பர் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி எங்களின் கோரிக்கைகளைப் போலவே அவர்களின் கோரிக்கைகளும் உள்ளன என்று சொல்லி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 26/6/2026 3 நாளைக்கு முன்னாடி இரவு கோவை மாநகரில் காவல்துறையினர் டிப்பர் லாரிகளை தணிக்கை செய்யறதுக்கு எல்லா இடத்துலையும் உத்தரவு போட்டிருந்தாங்க. சுமார் 33 டிப்பர் லாரிகள் தணிக்கை செய்யப்பட்டு வேபிரிட்ஜில் பேமெண்ட் போடப்பட்டு கனிம வள சீட்டுகள் இருக்குதான்னு சொல்லிட்டு அதைய டிரான்சிட் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்சிட் பாஸ் சரியாக இருக்குதான்னு சொல்லி தணிக்கை செஞ்சு 33 டிப்பர் லாரிகளை மாநகரில் பல்வேறு காவல் நிலையங்கள் உட்பட்ட பகுதிகளில் சிறைப்பிடித்திருந்தாங்க. அந்த சிறைப்பிடித்த வாகனங்கள்ல அதிக பாரம் ஏற்றப்பட்டு வந்ததாக அனைத்து வாகனங்களுக்கும் அதிக பாரம் ஏற்றப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. ஒரு சில வாகனங்கள்ல பாரம் குறைவா இருந்தது, அபராதம் விதிக்கப்படல. ஒரு சில வாகனங்கள் கட்டடம் இடித்த கழிவுகளை ஏற்றிட்டு வந்தாங்க, அது அபராதம் விதிக்க கூடாதுன்னு கோரிக்கை வச்சோம். அதுக்கு சில வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கல. இந்த அதிக பாரம் ஏற்றி கட்டிட பொருட்களை விநியோகம் செய்வது என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இதே நடைமுறை இந்த தொழில இருக்கு. அது காரணம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மட்டும் கிடையாது. கவர்மெண்டினுடைய கான்ட்ராக்டர்கள், ரோடு வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்கள், கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் வைத்துள்ள அவர்களுடைய வாகனங்கள், டிப்பர் வாகனங்கள், அவங்க எல்லாமே அதிகமான பாரங்கள் அவங்க வண்டியில ஏற்றி தான் விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. கனிம வளங்களை பொதுப்பணித்துறை வேலை, மத்திய அரசு வேலை எல்லாத்துக்கும் வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்கள் அவங்களுக்கு சொந்தமான டிப்பர் லாரிகளை வச்சிருக்காங்க. அவங்க அதிகமான பாரம் ஏற்றி அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டிப்பர் லாரி தொழில் மட்டுமே செய்து கொண்டு அந்த டிப்பர் லாரிகளை மட்டுமே நம்பி தொழில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய டிப்பர் லாரி உரிமையாளர்கள் அரசு மோட்டார் வாகன சட்டப்படி என்ன அளவு சொல்லி இருக்குதோ அதே அளவு கனிம வளங்களை ஏற்றும் போது எங்கனால இந்த விநியோகம் பண்ண முடியல, வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் பண்ண முடியல. ஏன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒரு லாரியில 400 CFT கன அடின்னு சொல்லுவோம், ஒரு லாரியில 300 CFT கன அடி பொருட்கள் வாடிக்கையாளருக்கு போகும்போது வாடிக்கையாளர் எங்ககிட்ட பொருட்களை வாங்குறது இல்லை. அந்த சமன்பாடு கெடுது. இப்படியாக மறைமுகமாக நாங்க அதிகமான பாரம் ஏற்றுறதுக்கு வற்புறுத்தப்பட்டிருக்கிறோம், நேரடியாகவும் வற்புறுத்தப்பட்டிருக்கோம். அதனாலதான் இவ்வளவு நாள் நாங்க அதிகமான பாரம் ஏற்றி எங்களோட டிப்பர் லாரிகளை இயக்கிட்டு வந்தோம். இப்போ அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கமானது சரியான சட்ட திட்டத்தின்படி செயல்படணும்னு நம்மளுடைய மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு அவங்க அறிவுறுத்தி ஒரு 10-15 நாட்களாக அதை பத்தி நிறைய பத்திரிகை செய்திகள் பார்த்தோம். எங்களுக்கு மிக மட்டற்ற மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு நாங்க நேரடியாக சட்டப்படி நாங்க பாரம் ஏத்துறதுன்னு சொன்னா கடந்த கால அரசாங்கங்கள்ல எங்களுக்கு ஆதரவு கிடையாது. அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு நாங்க அதிகமான பாரங்கள் நாங்க கட்டட பொருட்களை ஏற்றிட்டு இருந்தோம். இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் மாற்றத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாண்புமிகு அமைச்சர் பிரபு அவங்க சொல்றது
நாங்கள் 100க்கு 100 அதை நாங்க அதை உறுதிப்படுத்துறோம். அந்த வழியே தொழில் செய்யறதுக்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனா ஒரே நாள்ல இந்த தொழிலை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். இது பெரிய இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 1500 2000 டிப்பர் லாரிகள் கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் சுத்தி முழுமையா இருக்குது. பொள்ளாச்சி, கோவை, அதே மாதிரி திருப்பூர் எல்லா பகுதியிலும் சேர்ந்து காரமடை பகுதியில் 2000 டிப்பர் லாரிகள் இருக்கு. ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை. அரசு அனுமதித்த அளவுல பாரம் ஏற்றுறதா, இல்ல கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் எவ்வளவு பாரம் ஏற்றிடுறாங்களே அதை ஏற்றுறதா அப்படின்னு இருக்கும்போது, கடந்த 26ஆம் தேதி கோவை மாநகர் காவல்துறையானது தணிக்கை செஞ்சாங்க. ஆனா இதுலயும் ஒரு பாரபட்சம் என்னன்னா, எங்களுக்கு வருத்தமான செயல், கோவை மாவட்ட மாநகர் காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்ததே தவிர, கோவை மாவட்டத்துல புறநகர்ல மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தணிக்கையோ இல்ல வாகனங்களுக்கு அபராதமோ விதிக்கப்படலை. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இந்த அதிகமான பாரங்கள் ஏற்றி வர லாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கல. இதனால நாங்க எப்படி பாதிக்கப்படுறோம்னு சொல்லிச்சுன்னா, கோவை மாவட்டம் செல்லிங் பாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோவை மாவட்டத்துல தான் இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமான பாரம் ஏற்றி கோவை மாவட்டத்துல கட்டுமான பொருட்களை அவங்க விநியோகம் பண்றாங்க. நாங்க சரியான அளவுல நம்ம பாரம் ஏற்றி விநியோகம் பண்றேன்னு சொன்னாலும், கோவை மாவட்டத்துல சரியா இருந்தாலுமே திருப்பூர் மாவட்டத்திலிருந்து காரணம்பேட்டை பகுதியிலிருந்து வரக்கூடிய கார்பரேட் தொழில் போல பெரிய அளவுல தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் சட்டதிட்டங்களுக்கு உட்படாமல் அதிகமான பாரம் ஏற்றி கோவை மாவட்டத்துக்குள்ள விநியோகம் செய்யறாங்க. அவங்க மேல கடுமையான தண்டனை எடுக்கணும். சட்ட ரீதியாக அரசு மோட்டார் வாகன சட்டப்படி என்ன பாரம் ஏற்றணும்னு சொல்லி இருக்குதோ, எப்படி கோவை மாநகரில் காவல்துறை அறிவுறுத்தினாங்களோ அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இதை உறுதி செய்து, எங்களுடைய தொழில் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைகேடுனால இந்த தொழில் பாதிப்படையக்கூடாது, அதனால அவங்க மேலும் கடுமையான தண்டனை எடுக்க வைக்கணுங்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்ட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா நாங்க கேட்டுக்கிறோம். மேலும் இந்த தொழில்ல நாங்க அடிப்படையாக அனைத்து டிப்பர் லாரி உரிமையாளர்களும் என்னென்ன வகையில முறைகேடு நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். கோவையில் இருக்கக்கூடிய டிப்பர் லாரி உரிமையாளர்களை அரசு கனிம வளம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் போது எங்களையும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கூப்பிட்டாங்கன்னா சரியாக செயல்படணும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு, அவர்களுடைய அரசாங்கத்துக்கு டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எந்தெந்த இடங்கள்ல முறைகேடுகள் நடக்குது, இந்த தொழிலை எப்படி சட்ட ரீதியா நடத்துறதுக்கு பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நாங்க பகிர்ந்துருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். மேலும் இந்த கூட்டமைப்பானது, டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டமைப்பானது சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகள் இனிவரும் காலங்களில் அரசு அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டுமே டிப்பர் லாரிகளில் பொருட்களை ஏற்றுவோம். கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் மற்றும் அரசு கான்ட்ராக்டர்கள், ரோடு கான்ட்ராக்டர்கள், ரெடிமிக்ஸ் கலவைகளுக்கு செல்லக்கூடிய அவர்கள் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய டிப்பர் லாரிகள் அனைத்திலேயுமே அரசு அனுமதித்த அளவு மட்டுமே, மோட்டார் வாகன சட்டப்படி அரசு அனுமதித்த அளவு மட்டுமே அவங்களுடைய வாகனங்களையும் எடுத்துட்டு போறாங்களான்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியான தணிக்கையில ஈடுபட்டு சட்ட ரீதியாக இந்த தொழில் நடைபெறுவதற்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். முறைகேடுகளில் ஈடுபடும் கனிம வளம் கொண்டு செல்லும் டிப்பர் வாகனங்களை அன்றாடம் தணிக்கை செய்து முறைகேடுகள் நடக்காமல் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய தமிழக அரசு அவங்களை பணிக்க வேண்டும்னு நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம். இதுல என்ன இந்த பாயிண்ட் என்ன முக்கியமான விஷயம்னா, அவர் 2 நாள் ஆய்வு செய்வாங்க, ஒரு 10 நாள் ஆய்வு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறைக்கும் மிகப்பெரிய வேலைக்குழு இருக்குது. அவங்களால இதுல மட்டுமே அவங்களுடைய நேரத்தை கவனத்தை செலுத்த முடியாம இருக்கிறங்காட்டிக்கு அந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி, அந்த ஒரு பணிச்சுமையை பயன்படுத்தி எப்ப தணிக்கை செய்யறாங்களோ அப்ப அளவான லோடு ஏற்றிக்கலாம்,
தணிக்கை செய்யாதப்போ சட்டவிரோதமா லோடு ஏத்திக்கலாங்கிற ஒரு மனப்பான்மை வந்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இருக்குது, கிரஷர் லாரி உரிமையாளர்களுக்கும் இருக்குது. அதனால தொடர்ச்சியாக தணிக்கை செஞ்சு இந்த சட்ட ரீதியா இருக்கக்கூடிய நடக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தணும்னு கோரிக்கை வைக்கிறோம். கனிம வளம் ஏற்றி விநியோகம் செய்யும் டிப்பர் லாரிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தெளிவாகவும் எந்தவித மறைமுக உத்தரவுகளும் இல்லாமல் சுற்றறிக்கை மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எங்களுக்கு நெறிமுறைகள் இதுதான் சொல்லி எங்களுக்கு சுற்றறிக்கை மூலம் தெரியப்படுத்தினாலோ நாங்க அந்த சுற்றறிக்கை மூலம் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றி நாங்க வந்து எங்களுடைய தொழில் செஞ்சுக்குவோம். எங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாம ஏதோ ஒரு அதிகாரிகள் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையா எங்களுக்கு வந்து சேராம நாங்க தொழில் செய்யும் போது எங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன. நாங்க வந்து அதனால பாதிப்படையும். முறைகேடுகளில் ஈடுபடும் வாகனங்கள் யாருடையதாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். இதுல ஒரு லாரி 2 லாரி வச்சு அவரே டிரைவரா இருந்து செயல்படக்கூடிய தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க. 50 லாரி 100 லாரி வச்சு கார்ப்பரேட் சைஸ்ல பெரிய முதலாளிகள் இந்த தொழில இருக்கிறாங்க. எப்பவுமே முறைகேடுன்னு சொல்லி அபராதம் விதிக்கப்படுறது இந்த 1 லாரி 2 லாரி வச்சிருக்கக்கூடிய சிறிய அளவுல தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, அதை வைத்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய லாரி உரிமையாளர்கள் தான் பாதிப்படைகிறாங்க. பெரிய அளவுல கார்ப்பரேட் அளவுக்கு நிறைய வாகனங்கள் வச்சு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த அபராதம் விதிக்கிறதுல இருந்து எல்லாத்திலையுமே தப்பிச்சுக்கிறாங்க. நமது புதிய அரசாங்கம் சாமானியர்களுக்கு உண்டான அரசாங்கம் சொல்லிட்டு மிக பெருமையா இருக்கு. இப்போ கடந்த ஒரு 2 மாத காலமாக அவங்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது எங்களுடைய தொழிலையும் சாமானியர்களுக்கு மற்றும் பெரிய முதலாளிகளுக்கும் சமமாக தொழில் வாய்ப்பு அமைய சமமாக நடவடிக்கை எடுத்து எங்கள் தொழிலை காப்பாற்றணும்னு அரசுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். டிப்பர் லாரிகளுக்கு காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை அவங்களுக்கு இலக்கு இருக்கு, இவ்வளவு அபராதம் விதிக்கணும்னு வசூலிக்கணும்னு இலக்கு இருக்குன்னு சொல்லி சில நேரங்கள்ல சரியான காரணங்கள் இல்லாம கூட அபராதம் விதிக்கிறாங்க. டிப்பர் லாரிகள்ல ஓட்டுநர் மற்றும் பக்கத்துல இருக்கிறவங்க சீட் பெல்ட் போடலன்னு சொல்லி 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. டிப்பர் லாரிகள்ல அதுக்கு உண்டான வசதிகள் கிடையாது. அந்த மாதிரி இது உதாரணம் ஒரு விஷயம். இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நிறைய அபராதங்கள் விதிக்கிறாங்க. அந்த அபராதங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு அபராதம் விதிக்கணும்னு சொல்லி. அதுக்கு நாங்க பலிகடா ஆக்கப்படுறோம். இதை வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துட்டு எங்களை வந்து காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம். கோவை மாவட்டத்தில் மட்டும் இல்லாம அண்டை மாவட்டங்களும் ஒரே மாதிரியான பாரமேற்றும் சட்டத்திட்டங்களை அமல்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். ஏற்கனவே சொல்லிட்டோம். மேலும் ரெடிமிக்ஸ் கலவை சுமந்து வரக்கூடிய லாரிகள் எப்படி டிப்பர் லாரிகளுக்கு வந்து அரசு மோட்டார் வாகன சட்டப்படி இவ்வளவு பாரம் ஏற்றணும்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குதோ, அதே மாதிரி ரெடிமிக்ஸ் கலவை ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் அதிகமான பாரம் ஏற்றி நம்ம கோவை மாவட்டம் முழுக்க கோவை சிட்டிக்குள்ள குறிப்பா நிறைய அவங்க வந்து கலவை வந்து சப்ளை பண்றாங்க. இதனால நாங்க எப்படி பாதிப்படைகிறோம்னா, அளவான பாரம் ஏற்றி வந்து கொடுக்கும்போது அந்த பொருளினோட விலையை அதிகமா இருக்கும். இதே ரெடிமிக்ஸ் வாகனத்துல அதிகமான பாரம் ஏற்றி வரும்போது அந்த பொருளினுடைய விலை கம்மியா இருக்கும். அப்ப இங்க வியாபார வாய்ப்பு டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கு வந்து தடுக்கப்படுது. இதே கார்ப்பரேட் லெவல்ல செய்யக்கூடிய ரெடிமிக்ஸ் வாகனங்கள் அவங்களுக்கு வந்து வியாபார வாய்ப்பு நேரடியாக அதிகமா கிடைக்குது. அப்போ இந்த வியாபார வாய்ப்பு வந்து சாமானியர்களுக்கும் கார்ப்பரேட்டுக்கும் வந்து பெரிய இடைவெளி இருக்கு. அதனால கலவை ரெடிமிக்ஸ் கலவை வாகனங்களை முழுமையாக தணிக்கை செய்து அவங்களுக்கும் இந்த ஓவர்லோடு இல்லாம இயக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு பணிபுரிவோர் கேட்டுக்கிறோம். கனிமங்கள் உற்பத்தி செய்யும் கிரஷர்கள், கனிம வளங்களை வந்து பினிஷ்டு ப்ராடக்ட் கிரஷர்கள் வந்து அதை வந்து எங்களுடைய வாகனங்கள்ல ஏற்றும் போதே இந்த சட்டத்துக்கு அரசினுடைய மோட்டார் வாகன சட்டத்துக்கு உட்பட்டு அந்த என்ன அளவு அரசு சொல்லி இருக்குதோ மோட்டார் வாகன சட்டத்தில் சொல்லியிருக்கோ அந்த அளவு தான் ஏற்றியே விடணும். அவங்க அங்கிருந்து அதிகமான பாரம் ஏற்றி விடும்போது வழியில வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அல்லது காவல்துறை எங்களை தணிக்கை செஞ்சு எங்களுக்கு அபராதம் விதிக்கிறாங்க.
கனிம வளத்துறை என்ன பண்றாங்கன்னா அவங்களும் லாரிகளுக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் அபராதம் விதிக்கிறாங்க. ஆனா இதுல முதன்மையான தப்பு செஞ்ச நம்ம இனியும் காவல்துறையினுடைய பாஷையில சொன்னா A1 அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி செஞ்சு கிரஷர்கள்ல அதிகமான பாரம் ஏற்றக்கூடிய அந்த கிரஷர் உரிமையாளர்கள், அந்த டிரான்சிட் பாஸ்ல ஜிஎஸ்டி பில்ல எந்த கிரஷர்ல இருந்து ஏற்றி இருக்கிறோங்கிற முழு விவரம் இருக்கும். அந்த கிரஷர் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா இந்த அதிக பாரம் ஏற்றி கனிம வளம் கொள்ளை போவதை அரசு மிக சுலபமாக தடுக்க முடியும். யாருமே நாளைக்கு அதுக்கு அதிகமான பாரம் லாரிகள்ல ஏற்ற மாட்டாங்க. உற்பத்தியாகி லோடு பண்ணக்கூடிய இடத்துல தவறு செய்யக்கூடியவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலே இந்த அதிகமான பாரம் ஏற்றக்கூடிய விஷயம் நின்று போயிருக்கிறது. அரசினுடைய கவனத்துக்கு எங்களோட தாழ்மையான வேண்டுகோளை நாங்க வைக்கிறோம். அதே மாதிரி கனிம வளம் கட்டட பொருட்கள் சம்பந்தமான SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது ஒரு வகுத்து கொடுத்து நீங்க இப்படிதான் தொழில் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு கவர்மெண்ட் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமானது வலியுறுத்தினாங்கன்னா அதைப்படி நாங்க செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம். மாநகர்ல சின்ன சின்ன இடங்கள்ல அந்த எர்த்வொர்க் அந்த குழி தோண்டினாதான் அந்த இடத்துல கட்டுமானம் கட்ட முடியும். 1 லோடு 2 லோடு களிமண் அங்கிருந்து எங்களுடைய லாரிகள்ல ஏற்றி எங்காவது வெளியே கொண்டு போய் போட்டாதான் அந்த இடத்துல கட்டுமான பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த பொருட்கள் அந்த களிமண் 1 லோடு 2 லோடு எடுத்துட்டு போறதுக்கு கனிம வளத்துறையில ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் இல்லை. அது 1 லோடு 2 லோடுக்கு பர்மிட் இல்லைன்னு சொல்றாங்க, டிரான்சிட் பாஸ் இல்லைங்கிறாங்க. இல்ல அனுமதி கொடுக்குறோம், அந்த இடத்த ஆய்வு செஞ்சு எங்களுக்கு அனுமதி கடிதம் கொடுத்தா என்ன 2 லோடு 3 லோடுக்கெல்லாம் முழுமையா டிரான்சிட் பாஸ் கொடுக்க முடியாது. இல்ல அந்த இடத்துக்கு ஆய்வு செஞ்சு எங்களுக்கு அனுமதி கொடுக்குன்னு சொன்னா அதுக்கும் அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கட்டுமானம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த பொறியாளர்கள் எங்களை அந்த இடத்துல அதை எடுத்துட்டு போக சொல்லும் போது எங்க வாகனங்கள் எங்காவது தணிக்கை செய்யப்படும் போது நாங்க அதுல தண்டிக்கப்படுறோம். சோ அந்த இடத்துல கட்டுமான இது நடைமுறை சாத்தியங்கள் நடைமுறை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதை அரசாங்கம் கவனத்துல எடுத்து இதுக்கும் ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்து சுலபமாக கட்டுமானம் நடவடிக்கைகள் மாநகர்ல நடக்கிறதுக்கு உறுதி செய்யணுங்கிறது நம்ம தமிழக அரசுக்கு நாங்க இதன் மூலமாக நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தமானது அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய வேலை நிறுத்தம் இல்ல, எங்களுடைய தொழிலை முறைப்படுத்தி சட்ட ரீதியாக அரசின் அறிவுறுத்தல்படி சமமான வியாபார வாய்ப்போட சமமா அனைத்து டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கும் கிடைக்கணும், அவங்களும் செய்யணும். முறைகேடுகள்ல இனிமேல் ஈடுபட மாட்டோம் தைரியமா சொல்லக்கூடிய இடத்துல அரசாங்கம் நம்மளுடைய தொழிலுக்கு ஆதரவா இருக்கிறங்காட்டிக்கு இதை செய்யணும்னு வலியுறுத்தி தான் இந்த 3 நாள் அடையாள வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கிறோம். இந்த முயற்சிக்கு முன்னோட்டமாக இந்த வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கிறோம். ஆகையால கனிம வள துறை அமைச்சர் மாண்புமிகு பிரபு அவர்களுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய தொழிலை முறைப்படுத்தி சட்ட ரீதியாக நடத்துவதற்கு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். மேலும் கனிம வளத்துறை டைரக்டர் அவர்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் நேரம் கேட்கலான் இருக்கிறோம். மாநிலத்தில் உயர் அதிகாரி அவங்க தான். அதே மாதிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அதிகாரிகளையும் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டுட்டு அவங்களையும் சந்திச்சு இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தலாம். இனி 2 நாள் இருக்கு எங்களுடைய வேலை நிறுத்தம், அதை வலியுறுத்தலாம்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம்.